வரலாறை விரும்பி கேட்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் வணக்கம். ஸோ 2 மாதம் ஆச்சு நம்ம கரெக்டாக வீடியோ அப்லோட் பண்ணி. நிறையா பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன வீடியோ போடல ப்ரோன்னு சொல்லி. நார்மல் டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை வாட்ஸ்அப்பு, இல்லை பார்க்குற இடத்துல நம்ம வண்டியில் பேர் ஹிஸ்ட்ரி வாத்தியார் அப்படின்னு சொல்லி எழுதி ஒட்டியிருக்கோம். ஸோ அதை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அதுக்காக மறுபடியும் கம்பேக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 2 மாதம் அப்படியே ஒரு ஒர்க் ப்ரெஷர் அந்த மாதிரி போனதுனால வீடியோவை கண்டினியூஸாக அப்லோட் பண்ண முடியலை. ஸோ அதான் ரீசன். சரி, என்னடா வீடியோ அப்லோட் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சப்போ, சரி பைக்கோட ரிவ்யூ வந்து கொடுக்கலாம். ஸோ 3 வருஷம் ஆச்சு நம்ம பைக் வாங்கி. ஸோ புல்லட்டை பற்றி நிறைய ரிவ்யூஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் நம்ம வந்து ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம், ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஹானஸ்ட் ரிவ்யூ தான் கொடுக்க போகிறோம். மற்றவங்களும் கொடுத்துருக்காங்க. பட் இதுதான் பிரச்சனை, இந்த வண்டி வாங்கினா என்ன பிரச்சனை இருக்குது, என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி தான் நம்ம தனியாக பிரித்து காட்ட போகிறோம். ஸோ இப்போ என்னன்னு சொல்லி வீடியோவில் பார்த்துடலாம். But I'm begging 'cause I don't wanna lose you. Yeah, da 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 da. And I'm begging on my knees, but I'm begging 'cause I don't wanna lose you. Yeah, da 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 da. And I'm begging. ஸோ வண்டியோட மாடல் வந்து ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு தெரியும். இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா கேரளா இருக்க பசங்க அதிகமாக எடுப்பாங்க. அதேமாதிரி பஞ்சாபில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த சிங் இருப்பாங்களே, ஸோ அவங்க வந்து இந்த பைக்கு தான் அதிகமாக ஓட்டுவாங்க. ஸோ நான் வந்து இது எடுத்ததுக்கு ரீசன் வந்து எனக்கு இன்ஸ்பயர் ஆனது பார்த்திங்கன்னா 2018 அதுக்கு முன்னாடி அர்ஜுன் ரெட்டி படம் வந்து வந்தது. ஸோ அதை பார்த்து தான் சரி புல்லட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையே வந்தது. சரி, அதனால் இதுதான் பழைய விண்டேஜ் லுக் இருந்ததுனால ஸோ அந்த ரீசனுக்காக மட்டும்தான் புல்லட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி, இந்த விண்டேஜ் லுக்கே எடுப்போம்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க கிளாசிக் எடுங்க, தண்டர்பர்ட் எடுங்கன்னு சொல்லி. பட் இது வந்து ஏதோ ஒரு அட்ராக்ஷனாக இருந்தது. ஸோ அதனால் இந்த ஸ்டாண்டர்ட் பைக்கை எடுத்து இப்போதைக்கு ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புல்லட் அப்படின்னு சொன்னோடனே மைலேஜ் தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு குறையாமல் 40 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு லிட்டருக்கு 40 கிலோமீட்டர்ஸ் வந்து கன்ஃபார்மாக கொடுக்குன்னு சொல்ல முடியும். மோஸ்ட்லி நான் வந்து 60 தான் போவேன். ஏதாவது எமர்ஜென்சினா 80 போவேன், அவ்வளோதான். பட் 60 வந்து தாண்ட மாட்டேன். ஏன்னா அப்போ தான் அந்த டுப்பு சவுண்ட் வந்து கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு சைலன்சர். இப்போ இது வந்து BS4 மாடல்ன்றனால சைலன்சரில் சுத்தமாக சவுண்டே வரல. சரி, இந்த மாடலுக்கு வந்து என்ன சைலன்சர் போட்டால் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபி சைலன்சர் சொல்லுவாங்க, இல்லைனா ஷார்ட் பாட்டில், இல்லை லாங் பாட்டில், இது 2 தான். ஸோ அப்படியே வாங்க சைலன்சர் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் பஞ்சாபி சைலன்சர். ஸோ இந்த ஷார்ட் பாட்டில் சைலன்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்பாங்க, இது எதுக்கு அப்படின்னு சொல்லி. இதுலேருந்து சவுண்டு வருமா அப்படின்னு. ஆக்சுவலாக இது வந்து வெறும் ரப்பர் தான். மோஸ்ட்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க சொல்கிறேன். இந்த இடத்துல ஷார்ப்பாக இருக்கனால காலை வந்து சில வெட்டிடும். அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த ரப்பர் வந்து மாட்டிருக்காங்கன்னு சொல்கிறது. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி காமிப்பேன், அந்த சவுண்டு பீட்டு மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதுதான் கேட்குதுன்னு நினைக்கிறேன், கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பீட் வந்து தான் அந்த பீட் சவுண்டு. ஷார்ட் பாட்டிலோட பீட் வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த சவுண்டுக்காக மட்டும்தான் அந்த புல்லட்டை வந்து லவ் பண்ணுறது நிறையா பேர் இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இப்போ வர சைலன்ஸ் எல்லாமே இந்த BS6ன்றனால சைலன்ஸில் ஒரு சவுண்டு இல்லை. பட் இருந்தாலும் ஆல்ட்ரேஷன் பண்ணி அப்படி தான் நம்ம வச்சுட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டயரு, ஸோ அலாய் வீல் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாருமே கேட்பாங்க என்கிட்ட, இது நீங்களாக பண்ணதா இல்லை ஷோரூம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாலும் கேட்பாங்க. இது நம்மளாக பண்ணுறது மட்டும்தான். ஸோ இந்த அலாய் வீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 8500. நான் வந்து இங்கே லோக்கலில் வாங்கினால, சப்போஸ் நீங்கள் பெங்களூரில் வாங்கினீங்கன்னா அப்படியே பாதி ரேட் வந்து குறையும். நீங்கள் 4000லேயே வந்து முடிச்சுருந்துடலாம். இதெல்லாம் விட முக்கியமான விஷயம், புல்லட்டில் ஸ்டாண்டு போடுறதும் கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதும் இருக்கிறதுலே டஃபஸ்ட்டு ஜாபு. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு வண்டி வந்து யாராவது கேட்டாங்கன்னா ஒன்று சென்டர் ஸ்டாண்டு போட சொல்லுங்கள், புல்லட் வச்சுருந்தீங்கன்னா. அப்படி போட்டாங்கன்னா அந்த பைக்கை நீங்கள் தாராளமாக நம்பி கொடுக்கலாம். செகண்ட் ஒன், என் பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபே கிடையாது. இது 2018 செல்ஃப் கிடையாது, கிக்கரில் மட்டும்தான். இதுக்காகவே மோஸ்ட்லி என் வண்டி கேட்க மாட்டானுங்க பசங்க. அப்படியே மீறினாலும் 4-5 கிக்கு, செருப்புலாம் அவரோட பறக்கும். இதெல்லாம் செஞ்ச பிறகு தான் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுன்றது நான் கூட சொல்கிறது. புல்லட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்ல போனால். ஸோ இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் மிதிச்சிட்டிங்கன்னா வண்டி பாதி இது ஏறிருக்கும். இந்த இடத்த பிடிச்சி லேசாக இப்படி இழுத்து விட்டிங்கனாலே வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் ரொம்ப இழுத்து பிடிச்சி அப்படிலாம் போகணும் அவசியமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். கீ மாடலுமே நான் கஸ்டமைஸ் தான் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கினது. ஸ்பேர் நட்ஸ் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்க வந்து இந்த கீ மாடல் 800 ருபீஸ் நினைக்கிறேன். ஸோ நம்ம கீ மாடலை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சோன்னா அவங்களே வந்து உங்களுக்கு 2 கீ வந்து போட்டு தந்துடுவாங்க. இது வந்து அசம்பிள் பண்ணுறது நம்ம தான் லோக்கல் கடையில் கொடுத்து அசம்பிள் பண்ணுறது மேக்ஸிமம் நம்மளே பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இருக்குல்ல, நீங்களும் வேணால் ஆர்டர் பண்ணிக்கோங்க.
ஸோ மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒவ்வொரு சர்வீஸ்க்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2000 அதுக்குள்ளே தான் வந்திருக்கு இது வரைக்கும். ஸோ வண்டி வாங்கி 3 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் 4 மாதம் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த செயின் ப்ராக்கெட் இதெல்லாம் மாற்றுறதுனால ஒரு அரௌண்ட் ஒரு 2500க்கு மேலே. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வண்டிக்கு ஏற்ற மாதிரி 4000 கூட வரலாம். ஸோ நமக்கு வந்து இப்போ மட்டும்தான் சர்வீஸ் வந்து அதிகம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 2000க்குள்ளே தான் வருது. அதிகபட்சம் 2300 தாண்டாது. அதே மாதிரி வண்டி வந்து சிங்கிள் ஹேண்டாக வைக்கிறது தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு சமையல்காரனுக்கு ஒரு கை பக்குவம் மாதிரி ஒவ்வொரு ரைடருக்கும் ஒரு கை பக்குவம். சில பேர் ஸ்மூத்தாக ஓட்டுவாங்க, சில பேர் ரஃப் அண்ட் டஃப்பாக தான் ஓட்டுவாங்க. நீங்கள் மேக்ஸிமம் வண்டியை சிங்கிள் ஹேண்டாக வைக்கிறது தான் நல்லது. சும்மா பக்கத்தில் போகிறேன்னா ஓகே, லாங் ட்ரைவ்லாம் கொடுத்தீங்கன்னா வண்டி உலண்டு தான் போய் வரும். அதே மாதிரி இப்போ வரைக்கும் நான் ஓட்டின கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17,000, வெறும் 17,000 தான் ஓட்டியிருக்கேன். 17,000 தான் ஓட்டியிருக்கேன். அடுத்து வைப்ரேஷன் ப்ராப்ளம். ஸோ மேக்ஸிமம் 60க்கு மேலே போனாலே இது நார்மலாக பேசிக்காக புல்லட்டில் இருக்கிறதா. ஏன்னா இது ஆஃப் ரோடு வண்டி. ஸோ ரொம்ப வெயிட்ன்றனால 350cc. ஸோ ஆப்வியஸாக வந்து வைப்ரேஷன் இருக்க தான் செய்யும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ சில பேர் ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வருமா ப்ரோ புல்லட் ஓட்டினா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வைப்ரேஷனுக்கு. ஸோ அப்போல்லாம் எதுவும் கிடையாது. மோஸ்ட்லி நமக்கு வந்து பேக் பெயின் வராது நிமிந்தே உட்காந்து போகிறனால. ஸோ நல்ல கம்ஃபர்ட் ஜோன் உள்ள ஒரு பைக் தான். ஸோ ராயல் என்ஃபீல்ட் ஹிஸ்ட்ரியை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணும்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல சஜஷன் பாக்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை பார்த்து கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ராயல் என்ஃபீல்டு வந்து எப்படி வந்தது. இதெல்லாம் இந்த டேங்க் எல்லாமே இந்த பைக்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஹேண்ட்மேட் பெயிண்ட் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதையும் பாருங்கள். இப்போ வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா இந்த வீடியோக்கு மட்டும் ஆடியோ கவரேஜ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. எப்படின்னு தெரில, என்ன ப்ராப்ளம் தெரில. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. டப்பிங் கூட தான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோவுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரம் பிரேக். ஸோ மழை காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 ஸ்பீடாக வந்து நீங்கள் போக முடியாது ட்ரம் பிரேக்னால. ஸோ அது ஒரு ட்ராபேக். இத்தனைக்கு நான் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டேன், ஷோரூம்லாம் ஃபோன் பண்ணி எல்லா ஷோரூம் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஏபிஎஸ் டிஸ்க் பிரேக் வர மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு. இல்லவே இல்லைன்னு சொன்னாங்க. பட் நான் புக் பண்ணி வண்டி எடுத்து ஒரு 3 மாதத்துலேயே புது மாடல் இறக்கிட்டாங்க ஏபிஎஸோட. ஸோ அது ஒரு ட்ராபேக். செல்ஃபெலாம் இருந்தது. பட் செல்ஃப் இல்லாத ஒரு நல்லது தான், நமக்கு நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி நம்பர் மாதிரி 0987. நான் வாங்குகிற பைக் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு தேர்ட் பைக்கு. ஆனால் செகண்ட் பைக் வந்து பல்சர் 180ல் 0441. இது 0987. நிறைய பேர் கேட்டாங்க காசு கொடுத்துலாம் வாங்கினீங்களான்னு. பட் அதுவும் அமைஞ்சது தான், அது ஒரு லக்கு. ஸோ அதனால் ஒரு ஒரு கிஃப்ட் மாதிரி நமக்கு ஒரு சின்ன விஷயங்கள் ஒரு இதாக நமக்கு நடக்கிறது அப்படின்றது தானாக நடக்கிறது வந்து ஒரு நல்லா இருந்தது. ஸோ இதான் இப்போ அட் ப்ரெசென்ட்டில் எனக்கு என்ன பைக் ஃபேவரட்டாக இருக்குது, அதாவது புல்லட்லேயே பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் பைக் வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். அது பார்க்க லுக் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் அது பிடிக்கும். எனிவே நம்ம பைக் நம்ம கெத்து. ஸோ அவங்க பைக் வந்து அவங்களுக்கு கெத்தது எப்பயுமே. ஸோ அதனால் அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஸோ மறக்காமல் கமெண்ட்டில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறது இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். உங்களோட ஃபேவரட் பைக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ மேக்ஸிமம் இதுதான். சரி, ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும், மறுபடியும் வீடியோ வந்து கம்பேக் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி பண்ணேன். ஏதோ 2 மாதத்துக்கு அப்புறம் அந்த ஃப்ளோ வந்து கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணேன். முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ என்னன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.